எனக்கு குழந்தைங்களே கிடையாதுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. ஒரு குழந்தைய கூட பெற்றுக்க முடியாம அப்படி என்ன பெரிய கலெக்டர் வேலையா, பெரிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கிற கொழுப்பு சம்பாதிக்கிறோங்கிற அகம்பாவம் மேடம். நீங்க பாருங்க, கொஞ்சம் சொசைட்டி அவேர்னஸ் இருக்கா? I took out the baby myself in Japan. Abroad யாருமே கிடையாது. Only my husband was sitting there crying. அப்புறம் வந்து 1860ல பாத்தீங்கன்னா வந்து கருக்கலைப்பு பண்றவங்களுக்கே 3 வருஷம் ஜெயில் சார். கருக்கலைப்பு, அபார்ஷன். ஏன் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம எடுக்கணும்? பிரெக்னன்சிங்கிறது ஹாப்பினஸ். வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரப்போகுது, ஒரு ராஜகுமாரன் வரப்போறான் அப்படின்றது போது யோசிக்கிறப்போ நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரெக்னன்சி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய பல நண்பர்களை பார்க்குறோம். எல்லாருமே பிரெக்னன்சிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து தான் இருக்கிறாங்க. இப்போ அது ஒரு நோய் மாதிரியாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் இல்லை இப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்னு ஒரு அபார்ஷனுக்கு போற ஒரு நிலைமை ஏற்படுது. அல்லது 2 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு சூழல் ஆகும். பெண்ணால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அபார்ஷனை அதோடைய அதை எப்படி நம்ம சமூகம் பார்க்கிறது, அது ஒரு பெண்களின் உலகமாகவே இருக்கு. அப்சல்யூட்லி ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபார்ஷன் வேண்டுதான், அது சூழலின் நெருக்கடியால் நடக்கிறது, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கா. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. அடிப்படை கூறல் இருந்து ஆரம்பிக்கிறேன். அபார்ஷன் ஏன் முக்கியமாகிறது? ஒண்ணு போதும், அந்த ரெண்டாவது வந்து தெரியாம அவங்களே அறியாம உண்டாயிட்டாலும் அப்படிலாம் யோசிச்சும் நம்ம பின்னாடி நிறைய பாதிப்புகள் இருக்கு. இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி போறாங்க. பாத்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்கவங்க எத்தனை பேர் வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கு? இல்ல இப்ப ஜென்ரலா 2 குழந்தைகள் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஒரு குழந்தை தான் பெத்துக்கிறாங்க. அப்போ நம்ப முடியலங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கா நம்ம வீடுகள்ல. ஒரு குழந்தை போதுங்கிற மனநிலைக்கு நம்மளே வந்துட்டோங்கிறது தான் எனக்கு பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. அக்கா மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? Every child has become very precious. Either they are having 1 or maximum 2. அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து சின்ன ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி சொன்னாலும் they go in for abortion. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவிகளா. அப்ப இட்ஸ் a very precious. அது கம்ப்ளீட்டான ஒரு நல்ல குழந்தையா இருக்கணும்ங்கிற பட்சத்துல நம்ம அதை என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அபார்ஷன் நடக்குது. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சைல்ட்ரன்ஸ் பிளான் பண்றாங்க. சரி, இரண்டாவது குழந்தை வேண்டாம் நினைச்சிருக்காங்க. பட் உருவான பிற்பாடு என்ன பண்றாங்க? அப்படி கம்பல்சரி அவங்க அவாய்ட் பண்றாங்க. அப்ப அபார்ஷன் போறாங்க. கண் முன்னால் கருக்கலைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஆண் பிள்ளையாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு ஒரு கருக்கலை நடக்குது. அப்புறமா இது பெண் பிள்ளையாக இருக்குமோங்க சந்தேகத்துல கருக்கலைப்பு நடக்குது. பொம்பளை குழந்தையா பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர்சனத்தை செய்யறதுக்குள்ள சீனி போய் முதல் குழந்தை பாத்தீங்கன்னா சார் பொண்ணா பிறந்துருது. நம்ம 2வது பிளான் பண்ணும்போது அது பையனா இருக்கும்னு நினைக்கும் போது இருந்தாலும் ஒரு டவுட்டு, பொண்ணா பிறந்துருச்சுன்னா என்ன பண்றது, கட்டி கொடுக்கணும், சம்பாதிக்கணும், காசு இல்ல, பிரச்சனை, வீண் சஞ்சலம், பயம். பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பெருநகரங்களில் தொடங்கி எல்லா இடங்களிலும் கண் முன்னால் கருக்கலைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். காப்பர்ட்டி போட்டிருக்கும் போது கூட ஒரு 4% ஃபெயிலியர் ரேட் இருக்கு. அதனால சின்ன குழந்தைங்க அன்மேரிட் அன்வெட் எப்படி சொல்றீங்க பிரெக்னன்சி இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து இப்போ விழிப்புணர்ச்சி இல்லை, செக்ஸ் எஜுகேஷன்கிறதே இல்லை. தவிர்க்கலாம், எஜுகேட்டட் தான். ஆனால் அவங்க சில சமயம் அன்பிளான்டு, சில சமயம் கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர்லையும் வராங்க. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில் எதுவும் இல்லை. அதுவும் கரெக்ட் தான். கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர் 4% இருக்குங்கிறீங்க. காப்பர்ட்டியில் 4%, காண்டம்ல 15%. காண்டம்ல வந்து ரொம்ப ஃபெயிலியர் ரேட். ஒரு 45 வயசுல ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை மட்டும்தான் உங்களுக்கு பிறக்குதுன்னா அந்த குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லும்போது நம்ம அதை அலோவ் பண்ணணும் சார். why we should abort it? என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க. வந்து I'm a professional HR. ஓகே. இப்போ நான் வந்து ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்ணும்போது எங்க மேனேஜர் சொல்லுவாங்க, நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க வாட் இஸ் their plan அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிருக்கு இருக்கும், எங்களால முடியாம தான் அந்த क्वेश्चंस we enforced to ask them. அப்ப என்ன சொல்லுவாங்க, கூலா சொல்லுவாங்க, we abort them. என்ன எழவியாது. ஒரு உயிரை கொலை செய்யற உரிமை நம்ம எந்த உயிருக்குமே கிடையாது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். மனிதாபிமான அடிப்படையில பார்த்தோம்னா சிசு கொலைங்கிறது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. கர்ப்பமாயிட்டு அதுக்கப்புறம் கருச்சிதைவு செய்யறதுன்றது வந்து ஒரு மனித உரிமை மீறல். இந்த குழந்தைய நம்ம அழிச்சிட்டோமே, ஒரு பாவம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மனநிலை, அந்த குற்ற உணர்வு அவங்க சாகர மட்டும் அவங்க மனசுல இருக்கும். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன்
ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. தெரிஞ்சுட்டா அது ரெண்டாவது பெண் குழந்தை ஆயிட்டா அது கருக்கலைப்பு செய்யறாங்கன்னு சொன்னாங்க சார். throughout their life they'll feel for it. புரிஞ்சதா? கணவர் சொன்னாரு, வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரணும்னா குழந்தை 1 வருஷத்துக்கு நம்ம தள்ளி போடணும்னு. 9 வருஷம் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓ அப்படியா? எந்த ஒரு ப்ரிகாஷனும் இல்லாதனால கருத்தரிச்சதுனால அந்த முதல் குழந்தைய அபார்ஷன் பண்ணேன். சொல்ல முடியாத வழி. அதுக்காக தான் நான் வந்ததுல இருந்து இந்த கருத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மேடைக்கே வந்திருக்கேன். எங்கேயோ போய்த்தடா நீ, எங்கேயோ போய்த்த. இவரோட தம்பி வந்து அதாவது என்ன சொல்றது, வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நானே பண்ணேன், என்னோட குடும்ப சூழ்நிலை. இது ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. நானும் ஒரு தாய் தான். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அப்ப எங்களுக்கு அந்த 2 குழந்தைங்க, என்னோட குழந்தை 3 குழந்தை, 4ஆவதா ஒரு குழந்தைய பத்திட்டா எப்படி வளர்க்க முடியும் சொல்லுங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.